கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அழைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியினில் கலந்திடவே ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம். உதயங்கள் தேடும் இதயங்கள் கனிலே இறையருள் மலர மன்னங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு தேவைகளுக்காக இணையத்தின் வழியாக இந்த கல்வாரி பலியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பொது கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நானும் ஆராதனை டிவி யூடியூப் சேனலில் உங்களுக்காக தினந்தோறும் திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கக்கூடிய அத்தனை தந்தையர்களும் உங்களுடைய கருத்துக்களுக்காக உருக்கமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி பகுதியில் யார் என்னுடைய கணவன் மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு வட்டத்திற்குள் சுயநலத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் என்னுடையவர்கள் என்று அழைக்க தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறார். நாம் பெயரளவு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் சுயநலத்தோடு வாழ்கிறோம் என்று அர்த்தம். அதை தாண்டி பிறர் மீது நாம் அன்பு கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு இணைத்து கொள்கிறார். அவரோடு இணைந்து வாழக்கூடிய நாம் புது படைப்பாக மாறுகிறோம். அவரோடு நாம் சிலுவையில் அறையப்படும் பொழுது, அவரோடு நாம் சாகும் பொழுது அவர் உயிர்த்தது போலவே நாமும் உயிர்த்தெழுகிறோம். நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நாம் உயிர்த்தெழுகிறோம். அப்படிப்பட்ட உயிர்ப்பை பெற்று ஆண்டவருடையவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடையவர்கள் என்று சொல்லி அழைக்க தகுதியுடையவர்களாக வாழ சிறப்பாக என் திருப்பலியிலே நாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரையுமே இந்த கல்வாரி பள்ளியிலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே
நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமதருளால் உம் பிள்ளைகளுக்காக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் புனிதர் வரும் பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 11 முடிய மற்றும் 14 தொடங்கி 16 முடிய. ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு சென்றார். அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, தம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்திலும் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அவருக்கு குறை ஏதும் இல்லை. ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை.
அவருடைய கணவருக்கு வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89 பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உமது பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 3-4 மற்றும் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பதே உங்கள் பணி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 37 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்குமே இயேசுவின் நாமத்திலே என் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பொது காலத்தினுடைய 13வது ஞாயிறில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரங்களாக நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட ஒரு சில இயற்கை சீற்றங்கள், அதோடு தொடர்ந்து கடந்த வாரம் என்னுடைய பங்கிலே மிக முக்கியமான விழா ஒன்று இருந்தது. அதனால் உங்களோடு மறையுறையில் காண முடியாத ஒரு சூழல். மீண்டுமாக இந்த 13வது வாரத்தில் இறைவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் அதில் 3 முக்கியமான செய்திகளை நான் பார்க்கிறேன். அதனால இதுதான் தலைப்பு என்று பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக இந்த நற்செய்தியையும் மற்ற வாசகங்களையும் தொடர்புபடுத்தி சிந்திக்க உங்களுக்கு அழைப்பு தருகிறேன். பார்க்கிறோம், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தினுடைய முதல் பகுதி என்னவாக இருக்கிறது? இயேசு தம் சீடர்களை நோக்கி சொல்லுகிறார், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொள்கிறவர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு நெருடல் வரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கத்தோலிக்க குடும்பங்கள் முழுக்க குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு லாயலா இருக்கணும், அவர்களுக்கு உடன்பட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அன்பு காட்ட வேண்டும், பெற்றோருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை அல்லது முதல் நிலையை கொடுக்க வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிற படிப்பினையாக இருக்கிறது. தாய் தந்தையை மதித்து நட என்று சொல்லுகிறது. குறிப்பாக தமிழ் சமூகத்தில் வாழ்கிற நமக்கு இன்னும் கூட ஒருபடி மேலே போய் நம்ம என்ன சொல்லுகிறோம்? மாதா பிதா குரு தெய்வம்,
தெய்வம் 4வது இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம். மரபு சார்ந்து கலாச்சார அடிப்படையில் பார்ப்பதை காட்டிலும் நாம் சார்ந்திருக்கிற இந்த கத்தோலிக்க மறை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சகோதர சகோதரர்களை அன்பு செய்ய வேண்டும், சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே உதிரத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. இந்த சகோதரம் அப்படின்றது நீங்க திருச்சபையினுடைய உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மிக குறுகிய பார்வையில என்னோடு உடன் பிறந்த இரத்த உறவுகள் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்பது சால சிறந்த ஒரு திருச்சபை சொல்லித்தருகிற ஒரு படிப்பினை. ஏன்னா விவிலியம் தான் நமக்கு சொல்லுகிறது, உன் சகோதரனை பார்த்து முட்டாளே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஆளாவான் அப்படின்னு சொல்லுகிற அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? சகோதரர்கள் மீது நாம் எவ்வளவு தூரம் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, உன் தாய் தகப்பனோட உன் உடன்பிறப்புகளோட என் மேலதான் நீ அன்பு செய்யணும், என்னைத்தான் நீ அதிகமாக அன்பு செய்யணும் அப்படின்றாரு. விவிலியம் சகோதர சகோதரிகளை தாய் தகப்பனை அன்பு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, அவர்களை விட ஒரு மடங்கு நீ என்னை அதிகமாய் அன்பு செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இதை நீங்க யதார்த்தமான வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில இருந்துட்டு பிரிந்து போகிறார்கள் அல்லது விலகி போகிறார்கள், அது மாறி போகக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், தனி மனிதர்களாக இருக்கலாம். நீங்க அவர்களெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அவங்கள வச்சு ஒரு ஆய்வு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா 10 பேர் எடுத்து பாருங்க, ஒரு 10 பேர் எடுத்து பாருங்க. நீங்க சந்திங்க ஒரு 10 பேர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலகி அல்லது மாறி சென்றவர்களை பாருங்க. 10ல 10 பேருமே ஆலயத்தின் மீது, கத்தோலிக்க விசுவாசத்தின் மீது அதிகமாக பற்று கொண்டவர்களால் தான் இருப்பாங்க. திருச்சபையில் இருக்கிற பொழுது, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பொழுது வழிபாட்டு காரியங்கள் எல்லாம் முக்கியமாய் பங்கெடுத்து ஆலயத்தோடு அதிகம் தொடர்பு இருந்து வழிபாடுகளில் தன்னையே ஒன்றித்து பங்கெடுத்தவர்கள் தான் திருச்சபை விட்டு வெளியில போவாங்க. அப்படி வெளியில போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் அவர்கள் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகள், ஒன்று உயிரிழப்பாக இருக்கணும் அல்லது தனக்கு நெருக்கமானவர்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இழப்புகளாக இருக்கணும். அப்படி நமக்கு நெருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னாவே தாய் தந்தையர்கள் தான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எத்தனையோ குடும்பங்கள்ல அவர்கள் திருச்சபை விட்டு விலகி போறதுக்கு காரணம் என்னவா இருந்துக்கு அப்படின்னா, என் அப்பா அம்மா எனக்கு அவ்வளவு தூரம் நான் நேசித்தேன், என் தாய் தகப்பன் தான் உலகமே என்று நினைத்து கொண்டிருந்தேன், என் தாய் தந்தையோடு நான் போகாத கோவில் இல்லை, என் உடன்பிறப்புகளோடு நான் போகாத ஆலயங்கள் இல்லை, நாங்கள் குடும்பமாக இருந்தோம், இப்படி என் தகப்பனாருக்கு ஒரு அகால மரணம் வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி அந்த மரணத்தினால் தன்னுடைய விசுவாசத்தில் தொய்வு ஏற்பட்டு திருச்சபை விட்டு வெளியே போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்பினால் தனக்கு நெருக்கமானவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுவிட்டு அவர்கள் மீது கொண்ட அன்பின் பால் கடவுளை வெறுக்கக்கூடிய மனிதர்கள், வெறுத்த மனிதர்கள், அவரை விட்டு விலகி போன மனிதர்கள் நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டும். தாய் தகப்பனை அன்பு செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொழுது அப்பா குடும்பமாக கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கிறார்கள், பக்தியான குடும்பமாக இருக்கிறது, ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது. அப்பா வெளியில போகும்போது ஒரு வாகனத்துல போகும்போது அடிபட்டு இறந்துட்டார் அப்படின்னா, அவர் இறந்ததற்கான காரணம் எதிர்த்து வந்தவன் முட்டுனா அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, இல்லை நம்ம அப்பா ஒருவேளை தவறான விதத்துல வண்டியை சரியா ஓட்டியிருக்க மாட்டாரோ அப்படின்னு பாக்குற அந்த 2 பார்வையை நம்ம விட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம உடனடியாக யார்கிட்ட போவோம் அப்படின்னா கடவுள்கிட்ட போவோம். ஏன் அந்த எதிர்த்து வந்த வண்டிக்காரன் ஒரு 2 நிமிஷம் பின்னாடி வந்திருந்தான்னா எங்க அப்பா நல்லா இருந்திருப்பாரு, ஏன் கடவுளை அவரை வர விட்ட அப்படின்னு கேட்போம். அல்லது அப்பா மேலே தவறு இருந்தாலும், ஆண்டவரே அந்த நேரத்துல எங்க அப்பா கொஞ்சம் சுதானமா ஓட்டியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறத விட, எதற்காக எங்க அப்பாவுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்க விரும்புவோம். இதே போலதான் பிள்ளைகளுக்கு நடந்து விட்டுச்சு அப்படின்னா பெற்றோர்கள் கடவுளைத்தான் கேள்வி கேட்பார்களே ஒழிய, கடவுளோடு தான் கோபித்துக் கொள்வார்களே ஒழிய, இதனுடைய யதார்த்தம் எதனால் நடந்தது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் பிறர் மீது கொண்டிருக்கிற அன்பு கண்ணை மறைத்து விடுகிறது. அப்போ என்னுடைய பெற்றோருக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு, என்னுடைய அன்புக்குரிய இந்த மனிதனுக்கு, இந்த மனிதைக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு கடவுள்தான் காரணமாய் காட்டப்படுகிறார். காரணம், இந்த உறவுகள் மீது நாம் கொண்டிருந்த அன்பு கடவுளை புறந்தள்ள வைக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாய் தந்தையை மதி,
அவர்களை நேசி, அதை விட என்னை ஒரு மடங்கு அதிகமாக நேசி அப்படின்னு நமக்கு சொல்லுகிறார். இன்னொரு பக்கம், நாம் ஒருவர் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம். என் தாய் எனக்கு நேசமானவளாக இருக்கிறாள், எனக்காகவே வாழ்ந்தவளாக இருக்கிறாள், எனக்காக அத்தனை தியாகங்களையும் செய்து தன்னையே மெழுகாய் கரைத்து கொண்ட ஒரு பெற்றோரை நான் பாக்கியமாய் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த பெற்றோர் மீது நீ அன்பு காட்டுவதை காட்டிலும் காட்ட வேண்டும். அதை விட ஒரு மடங்கு மேல் கடவுளிடம் காட்ட வேண்டும். ஏன்? அந்த பெற்றோரை கொடுத்தது இந்த கடவுள் தானே. எனக்கு கிடைத்த சகோதர சகோதரி போல உலகத்துல வேற யாருக்குமே இல்லை. எனக்கு ஒண்ணுனா என் சகோதரனும் சகோதரியும் துடித்து போய் விடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு பாசமான ஒரு உடன்பிறப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று அந்த உடன்பிறப்புகள் மீது நீ காட்டுகிற அன்புக்கு ஒருபடி மேலாக இந்த உடன்பிறப்பை கொடுத்த கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இப்படி நமக்கு சொல்லுகிறார். அதனுடைய அடுத்த பகுதியை பாருங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். முதல் பகுதி பார்த்துட்டு இப்ப 2வது பகுதியில பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லா மதங்களுமே மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய மதங்களாகத்தான் இருக்கிறது. எல்லா மதங்களும் மனிதனுக்கு ஆறுதல் தரக்கூடிய மதங்களாகத்தான் இருக்கிறது, சமயங்களாகத்தான் இருக்கிறது. அதிலும் கத்தோலிக்க திருச்சபை ஒரு மடங்கு மேலே போய் இது ஆறுதல் தருகிறது, அடைக்கலம் தருகக்கூடிய திருச்சபை, இது நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய திருச்சபை, அன்பு செய்யக்கூடிய திருச்சபையும் அதையும் கடந்து நம்மை சுமைகளை தாங்குவதற்கு படிப்பிக்கும் ஒரு திருச்சபையாகவும் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லல இல்லையா, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், சுமைகளை எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் என்னுடைய சுமை எவ்வளவு கடினமானது என்பதை உங்களுக்கு காண்பித்து உங்கள் சுமையை எப்படி சுமப்பது என்பதை நான் கற்றுத்தருவேன் என்று சொல்லுகிறார். தன் சிலுவையை சுமக்காமல், பார்த்தீங்களா? அப்போ எந்த கஷ்டமுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. என்னுடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டுதான் இந்த கத்தோலிக்க திருச்சபையோடு, இந்த இயேசுவோடு நான் பயணிப்பேன் என்கிற ஒரு தெளிவான பார்வையை பெற வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்லுகிறார். அப்போ நீங்க சற்று யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன், சுமை தாங்கி கற்கள் வைத்திருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த ரோடை அகலப்படுத்துற 4 வே 8 வேன்னு போறேன், 4 வே 8 வேஸ் அப்படின்னு ரோட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை பூரா கழட்டி விட்டாங்க. என்ன இருக்கும்னா, இந்த சாலைகளின் ஓரங்களில், குறிப்பாக அந்த நகரங்களிலிருந்து சற்று அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு தொலை தூரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ரோடுகளுக்கு இரு மருகிலும் ஆங்காங்கே சுமை தாங்கி கற்கள் இருக்கும். இப்படி 2 கல், அந்த கல்லுக்கு மேலே ஒரு கல் இருக்கும். இந்த 2 கல்லுக்கு மேலே ஒரு 5 அடி உயரத்தில் ஒரு நல்ல ஒரு கடப்பா கல் பெருசாக போட்டு, முண்டுக்கல் நல்ல பெருசாக போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா, அங்கிருந்து வரக்கூடியவர்கள் சுமைகளை தலை சுமையாக தூக்கிட்டு வருவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல யாரும் இறக்கி வைக்கிறதுக்கு ஆளுக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களா போய் அந்த சுமை தாங்கி கல் பக்கத்துல இருந்து அந்த சுமையை அப்படி இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஓய்வெடுத்து கொஞ்சம் தண்ணி இன்னே குடிச்சிட்டு இளைப்பாரிட்டு மீண்டுமாக அந்த சுமையை எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள். கத்தோலிக்க திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாகத்தான் இருக்கிறது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான், கடவுளாகத்தான் இருக்கிறார். என்னிடம் வாருங்கள், சற்று இளைப்பாருங்கள், உங்கள் சுமைகளை சுமந்து கொள்வதற்கான வலிமையை, ஆற்றலை நான் உங்களுக்கு தருவேன் என்கிற ஒரு சத்திய வாக்கைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு இந்த திருப்பலியில இந்த மறையுரையை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவற்றையெல்லாம் சுமையாக கருதுகிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று பட்டியலிட்டு பாருங்கள். கடன் சுமையாக இருக்கலாம், அல்லது தொடர்ந்து ஏற்படக்கூடிய நோய் நொடிகளாக இருக்கலாம், உறவுகளுக்கிடையே இருக்கிற கசப்புணர்வுகளாக இருக்கலாம், தன்னிலையில் ஏற்படுகிற ஒரு விதமான நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்கலாம். இப்படி இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் சுமையாக பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் கடவுள் எனக்கு ஒரே நாளில் பூம்பான்னு தள்ளி விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையிலிருந்து மாறி, இந்த சுமைகளை நான் சுமந்து கொண்டு, அல்லது இந்த சுமைகளிலிருந்து நான் வெளிவருவதற்கு இறைவன் எனக்கு என்ன வழிகாட்டுவார் என்பதை கேட்கக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும் என்பதை இந்த 2வது பகுதியாக நற்செய்தியில் நான் பார்க்கிறேன். அதையும் கீழே நீங்க பாருங்களே, ஆண்டவர் அதிகமாக சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறார் பாருங்க, தன் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர்,
என் பொருட்டு தன் உயிரையே இழப்பவரோ அதை காத்துக்கொள்வார். இதுக்கு அங்கங்க உதாரணம் பார்க்கதை காட்டிலும் பவுலடியாரை மற்றும் எடுத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவுலடியார் அந்த கலாத்தியர்களை திருமுகம் 3வது அதிகாரத்துல 27வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்தவர்களாக இருக்கிறீர்கள். இந்த உயிர் கிறிஸ்துவுக்கான ஒரு உயிர். அதனால் தான் நான் கிறிஸ்தவன் என்கிற பெயரில் வாழ்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்பதை நம்முடைய வெளி அடையாளங்களில் வீடுகளில் காட்டுகிறோம். வீடுகளுக்கு முன்னாடி ஏதாவது இறுதி ஆண்டு ஒரு படத்தை மாட்டி வைக்கிறது, அல்லது அந்த சன்னல்லையே கம்பியிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் டிசைனாக மாதா ஃபோட்டோவை வைக்கிறது, இல்லை பெரிய காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் கேட்டில், இந்த கிரில் கேட்டில் ஏதாவது ஒரு அடையாளம், கிறிஸ்தவ அடையாளத்தை நாம் பொறித்து வைக்கிறோம் இல்லையா? அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னிலையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ குடும்பங்கள் வெளியடையாளங்களில் அல்லாமல் அந்த உள்நிலையில் கிறிஸ்துவை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். மோதிரம் போடுறதுலையும் சிலுவை போடுறதுலையும் நான் கிறிஸ்தவன் என்பதை காட்டுவதை காட்டிலும் தன்னுடைய அன்பு செயல் மூலமாக அதை காட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ரோமேயர்களை திருமுகம் 6வது அதிகாரத்தின் 11வது வசனம், கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் பாவத்தால் ஏற்கனவே கிறிஸ்துவோடு இறந்து விட்டோம், மீண்டுமாக கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காக நாம் வாழ்கிறோம். ஆக கடவுளுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உயிரை இழந்து என்னில் உயிர் பெற்று எழு அப்படின்னு சொல்றார். மூன்றாவதாக கலாத்தியர்களை திருமுகத்துல 2வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லோரும் விரும்பக்கூடிய பலருக்கும் பிடித்தமான 20வது வசனம், கலாத்தியர் 2:20, இனி வாழ்பவர் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் என் ஆண்டவரே அப்படின்ற அந்த நிலைக்கு நாம் நகர்கிற பொழுதுதான் தன் உயிரை காக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை காட்டிலும் இந்த உயிரை கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பதற்கு முன்வர வேண்டும் என்கிற கிறிஸ்துவில் இழந்து கிறிஸ்துவை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வரும். இறுதியாக அந்த பகுதியில் பாருங்க, எப்பொழுது தன்னிலையில் ஒரு இழத்தலை ஒருத்தலை செய்யக்கூடிய மனநிலைக்கு நாம் மாறுகிறோமோ அப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் பிறக்கும். மிக அருமையான முதல் வாசகம். எலியா என்ன பண்றாரு, அந்த ஒரு பணக்கார பெண்ணுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார். அப்போ அந்த பணக்கார பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோகம். அதையும் கடந்து என் வீட்டுக்கு கடவுளுடைய மனிதர் வந்திருக்கிறார், ஒரு நல்ல மனிதர், இறை மனிதர் வந்திருக்கிறார் என்று அவருக்கு எல்லா கவனிப்புகளையும் செய்கிறார். அதே பெண்ணு தான் கணவர்கிட்ட சொல்றாரு, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறார்ல, அவருக்கு ஏன் நம்ம மேலே ஒரு ரூம் போட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வழிப்போக்கனாக வந்த எலியாவுக்கு தங்குவதற்கென்று ஒரு அறை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். அப்பதான் எலியா தன்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் நமக்கு இந்த அம்மா செய்தே, இதுக்கு நாம ஏதாவது செய்யணும், அந்த அம்மாவுக்கு என்ன இல்லைன்னு பாரு அப்படின்ன போத உதவியாளர் சொல்ற, கேசகி அவருக்கு எல்லாமே இருக்குங்க, அவங்க பணக்காரங்க, அவளுக்கு பணத்துக்கு, பொருளுக்கு, ஆஸ்திக்கு, அந்தஸ்துக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனா என்ன இதுக்கெல்லாம் ஒரு வாரிசு இல்லை அந்த வீட்டில் அப்படின்னு ஒன்றுதான் எலியா சொல்றாரு. அந்த குடும்பத்திற்கு உடனடி வெகு விரைவில் அடுத்த ஆண்டுக்குள்ளாக ஒரு வாரிசு கிடைக்கும் என்று சொல்லுகிற வார்த்தை அங்கு நிறைவு பெறுகிறது. எப்பொழுது நாம் கொடுக்கிறோமோ கடவுள் நமக்கு அதை கொடுப்பார். குறிப்பாக இறை மனிதர்களுக்கு, இறை காரியங்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது கடவுள் அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி பன்மடங்காக நமக்கு கொடுப்பார் என்பதையும் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துவதாக நான் உணர்கிறேன். ஆண்டவருக்கு சொல்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை இதுதான். ஆங்கிலத்தில் சொன்னா, இட் இஸ் பெட்டர் டு பர்ன் அவுட் தென் டு ரஸ்ட் அவுட். துருப்பிடித்து ஒண்ணுமில்லாமல் போவதை காட்டிலும் எரிந்து ஒளி தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி? துருப்பிடித்து ஒண்ணுமில்லாமல் போறதை காட்டிலும் எரிந்து ஒளி தரவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பான இறைப்பிள்ளைகளே, நீங்க யோசிக்கலாம், என்ன ஃபாதர் இன்றைக்கு மறையுறையில ஒரு கொஹிரன்சி, ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இது தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த 4 நிலைகளிலும் உங்களுக்கு பொருள் புரியும். இன்றைக்கு ஏதாவது ஒன்றை பிடிச்சி ஒன்றை விட்டுறக்கூடாது அப்படின்றது என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு ஆழமான எண்ணம். அதனால தான் இந்த நற்செய்தியில் இருக்கிற இந்த 4 பகுதிகளையும் உங்களோடு நான் சற்று விழாவாரியாக பகிர்ந்து கொண்டேன். முதலில் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். 2வது சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது கடவுளுக்காக எதையும் இழக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக
கொடுப்பதில் இன்பம் காணக்கூடியவர்களாக, அந்த கொடுத்தலின் மூலமாக கடவுளிடமிருந்து பெரும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இந்த நாளிலே சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியின் கரங்களினால் தொட்டு அபிஷேகம் செய்து அன்பின் வழியில் உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் இறை ஆசீரால் நிரப்புவார் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உன் வார்த்தை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் வார்த்தை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் அருள் பெறவே என் இயேசு நாதரை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உம் அருள் பெறவே என் இயேசு நாதரை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன் மலர்ந்தேன் அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன் விரைந்தேன் மீட்படைந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைமைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதில் ஆட்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்ற மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோட முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலொல்லும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளிச்சேரலும் எங்கள் அனைவரும் இது மறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராகி இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து வரமுறுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருள்ளும் திருத்தமை திருக்கும் தன்னைக்குள்ளாகாமல் பெருவிறக்கத்தின் மனது குடலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தூடலும் திருத்தமை காத்துமிக்க வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைக்கடல் ஒளிர் மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி. வானவன் கபிரியேலின் ஸ்துத்ய மங்கள மொழியேற்பாய், ஸ்துத்ய மங்கள மொழியேற்பாய். ஞான சமாதான வழி நாம் நடந்திடதையை செய்வாய். ஞான சமாதான வழி நாம் நடந்திடதையை செய்வாய். அலைக்கடல் ஒளிர் மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.